السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. وقال الله سبحانه وتعالى: والفجر وليال عشر والشفع والوتر. وقال الله سبحانه وتعالى: إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. صدق الله العظيم. وقال عليه الصلاة والسلام: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام، يعني 10 ذي الحجة. قالوا: يا رسول الله، ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك من شيء، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الإمام مسلم في صحيحه. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில குறைவான காலம் வாழ்ற ஒரு சமூகம் என்றால் அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகங்களோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த காலம் உலகத்துல வாழ்றவங்க நான். முன்னைய உம்மத்தினரை பற்றி வரலாறு சொல்லுது. 2000 வருடங்கள், 1000 வருடங்கள், 600 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார். எங்கள உம்மத்தினுடைய ஆயுளை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னளவாக சொன்னாங்க. பெரும்பாலானவங்கள ஆயுள் எப்படி அமையும்னு சொன்னாங்க. திருமதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்: அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடையிலே. சில பேர் அதை முந்தி அதை விட கூட போயிடும், சில பேர் அதை விட முந்தி கொஞ்ச காலத்திலேயே வந்தாங்க. முந்தின உம்மத்தை பற்றி வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. 300 வயசானவர் அப்பதான் வாலிபத்தை அடைஞ்சிக்கிறார். நாம 300 வருஷம் உலகத்துல வாழ்ந்தது கனவில கூட நினைச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு குறைந்த ஆயுளோடு உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை எல்லா விஷயத்திலையும் பிற்படுத்தல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களை ஆகிரத்துல முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்புறார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: நஹ்னுல் ஆகிரூன ஸாபிகூன். நாம் உலகத்துக்கு இறுதியாக வந்தவங்க, அதனால சொர்க்கத்துக்கும் இறுதியா போனவங்க.
நாங்க சொர்க்கத்துக்கு எல்லாரையும் முந்திக் கொண்டு போவோம். எப்படி முந்திக் கொண்டு போறோம்? 1000 வருஷம் உலகத்துல வாழ்ந்தவர்கள் இபாதத்தில் எப்படி? அவங்களோட தொழுகை, அவங்களோட காலத்துல அவங்களோட சரியத்துல இருந்த நோன்பு, அவங்க செய்த ஹஜ்ஜுகள் எங்களை விட எவ்வளவு அதிகம் செஞ்சிருப்பாங்க. எத்தனை கோடி நன்மைகளை சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்கள முந்திக் கொண்டு நாங்க சொர்க்கம் போறது எப்படி? அல்லாஹ் அதுக்காக எங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சாருன்னா, எங்களுக்கு தந்திருக்கிற ஆயுள்ளையே சில சில காலங்களை தர்றார். அந்த காலங்களில சில வணக்கங்களையும் தரார். அந்த வணக்கங்களை முறையாக நாங்கள் செய்கிற நேரம் அதுக்கு கொடுக்கிற கூலி முந்தின உம்மத்தில் உள்ளவர்கள் 1000 வருடத்துல கூலியை விட பெருசு. எங்கட நாட்கள்ல ரொம்ப ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாபிஈ சொல்றாரு, நாங்க சஹாபாக்களோட புலங்கினவங்க. நாங்க எங்களோட முன்னோர்களை சஹாபாக்களை பார்த்தோம். எங்கட காலத்துல இருக்கிற தாபிஈங்களையும் நாங்க பார்த்தோம். வருஷத்துல 3 10களை அவங்க கண்ணியப்படுத்துவாங்க. கானு யுஅظிமுன 3 அஷராத், 3 10களை அவங்க கண்ணியப்படுத்துவாங்க. பாவங்களை கழிச்சிடாம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த நாட்களை செலவழிப்பாங்க. அதுல முதலாவது 10 முஹர்ரமுடைய ஆரம்ப 10. அந்த முஹர்ரமுடைய ஆரம்ப 10ல தான் தாசுஆ ஆஷூராவுடைய நோன்புகளும் வருது. இரண்டாவது சொன்னாங்க ரமலானுடைய இறுதி 10, லைலத்துல் கத்ர உள்ளடக்கி அந்த 10. மூணாவது சொன்னாங்க ذுல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10. ذுல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 விளிம்பில இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுதினம் புதன்கிழமை மக்ரிபுக்கு பிறவாக்கலாம். அன்னைக்கு பிறகு தெரிஞ்சுட்டா புதன்கிழமை மக்ரிபில் இருந்து துனியாவுடைய சிறப்பான 10 நாளும் ஆரம்பமாகும். ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பெஸ்டான 10 நாளையும் நீங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துல காண மாட்டீங்க. அஃதலு அய்யாமித் துன்யா, துனியாவோட நாட்கள்ல மிக சிறப்பான 10 நாள், மிக சிறப்பான. பொதுவாகவே இந்த 70 நாளும் சிறப்பான காலம் தான். நோம்பு பெருநாளில் இருந்து ஹஜ்ஜு பெருநாள் வரைக்கும் உள்ள சுமார் 70 நாட்கள். நோம்பு பெருநாள் செவ்வாருடைய தலைப்புற, ஹஜ்ஜு பெருநாள் ذுல்ஹஜ்ஜுடைய 10ஆம் முறை. இந்த 2 மாதம் 10 நாளைக்கு அஷ்ஹுருல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று பேர். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் பெற்றிருந்தா இந்த 2 மாசம் 10 நாளைக்குள்ள தான் இஹ்ராம் பெறும். வேற மாதங்கள் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டலாம், உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டலாம். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறவங்க நோம்பு பெருநாளுக்கே கட்டிடலாம். ஆனா 2 மாசம் 10 நாள் இந்த அவங்க இஹ்ராமோட இருந்து அரபாவில தரிசனத்துக்கு பிறகுதான் இஸ்லாம காண்பி. ஏற்கனவே இது சிறப்பான காலம். அந்த சிறப்போடு சேர்த்து அல்லாஹ் தலைப்புறையிலிருந்து அதில் மாண்பை இன்னும் உயர்த்துறான். எவ்வளவு உயர்த்துறான்டா, துனியாவோட மிக சிறந்த காலமாக. இதை பற்றி குர்ஆனும் பேசி, குர்ஆன்ல இந்த 10 நாளை பற்றி சொல்லப்பட்டு, சஹீஹான ஹதீஸ்ல இந்த 10 நாளை பற்றி, சஹாபாக்கள் மாமூல்ல வாழ்க்கையில இந்த 10 நாளுடைய அமல்களை பற்றி வந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்துல் ஃபஜ்ர்ல இந்த 10 நாளை பற்றி பேசுகிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. அது எந்த 10 என்று சொல்லல, எந்த 10 அல்லாஹ் நாடுறார். தஃசீருடைய உலமாக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார். இது ரமலான்ல கடைசி 10 சொல்றானா, அல்லது முஹர்ரமுடைய 10 சொல்றானா,
அல்லது வேற ஏதாவது குறிப்பிட்ட இரவுகளை வச்சு சொல்றாங்க. ஆனால் தஃப்சீர் கலையில நீண்ட அனுபவம் உள்ள பல சஹாபாக்கள், பல தாபிஊன்கள் அவர்களுடைய கருத்து உறுதியான கருத்துகள் தஃப்சீர்ல இருக்குது. வலயாலின் அஷ்ர் என்னும் போது துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தத்தை அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ஒன்றில சத்தியம் பண்ணினான். சாதாரண பால்துவானதில் அல்லாஹ் சத்தியம் பண்ணல. அவன் பார்வையில கேவலமானதுல சத்தியம் அல்லாஹ் பண்ணல. ரப்பட பார்வையில எது சிறப்போ, எதுல பரக்கத் இருக்கிறோ, மனிதனுக்கு எதுல ஆதாயம் கூடையோ அந்த விஷயங்களை நல்லா சத்தியம் பண்ணுவான். இந்த தஃசீருடைய உலமாக்கள் அதனால் இந்த 10 இரவில ரப்பு சத்தியம் பண்ணினான். வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக அந்த பரக்கத்தான 10 நாள்களும் நாளை மறுதினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தார். இந்த 10 நாளுடைய பரக்கத் எப்படியானது என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப் உட்பட சஹீஹான கிதாபுகளை பதிவாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். எவ்வளவோ நாள்கள் உங்களை கடந்து போகுது. இன்னைக்கு ஒரு நாள் போகுது, நாளை நாள் வரப்போகுது, நேற்று ஒரு நாளை பார்த்தோம். இந்த நாட்கள்ல நிறைய நல்ல சாலிஹான அமல்கள் மக்கள் செய்யலாம். ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களில ஒரு அடியான் செய்யக்கூடிய சாலிஹான அமலை பார்த்து அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய முஹப்பத் வேற காலத்துல செய்யற அமல்ல வராது. அல்லாஹ் எவ்வளவு சிறப்படுத்திக்கிறான் பாருங்க. துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 செய்யக்கூடிய சாலிஹான அமல், நற்கிரியைகள், நல்ல காரியங்கள், இதை செய்யக்கூடியவங்களோட ரப்புக்கு இரக்கம் வரலாம். அமலோட இரக்கம் வருகிறதுனா அமல் செய்யறவரோட இரக்கம் வரும். சஹாபாக்களுக்கே ஒரு ஜாதி டென்ஷன் ஆகும், ஒரு வகையான சந்தேகமாக வந்துச்சு. ஏன்னா அந்த ஜமானில யுத்தங்களை பத்தி அதிகமா பேசுற காலம், தீன பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு அவங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. அதனால அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்கிறது, உயிர் தியாகம் செய்கிறது, பணங்களை செலவழிக்கிறது, இதர பெருமதிகள் தான் மிக அதிகமாக அந்த காலத்தில் பேசப்பட்டுச்சு. அவர் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தவருக்கும் இந்த மாதிரி நன்மை அடையலாம். துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 அமல் செய்தவர் அல்லாஹ்வுடைய அன்ப முஹப்பத அவரிடத்துல பிரமாண்டமான கூலி அடைகிறது போல முஜாஹிது அடையலான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுறவருக்கும் அந்த நன்மை கிடைக்காது. இது புகாரி ரிவாயத். அவருக்கும் இந்த நன்மை கிடைக்காது. அப்படியே ஒரு முஜாஹித் இந்த 10 நாளில் அமல் செய்தவர்கள் நன்மை அடையணும் என்றால் முழு முஜாஹிதா இருக்கணும். அவருடைய உடைமைகள், வாகனம், ஆயுதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு போய்த்து அவரும் அங்க ஷஹீதாகணும். அவருடைய பொருள்களை எதிரிகள் பறிச்சுக் கொள்ளணும். அவரும் வரப்படாது, அவருடைய சொத்துகளும் வரப்படாது. அப்படி முழு ஜிஹாது செய்யணும் என்றால் அவருக்கு மட்டும் இந்த 10 நாளில் அமல் செய்தவர்கள் நன்மையை அடையலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காலத்தை ரப்பல் தந்தார். இதை பாவிச்சாதவங்க, பயன்படுத்திக் கொள்ளாதவங்க மறுமையில நிச்சயமா அழுவாங்க. இப்ப உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒன்றுமே செய்யாத அப்பாவிகள் மாதிரிதான் எங்களை நினைச்சுட்டீங்க. தனியே இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நீ ஏதாவது பாவம் செஞ்சீங்க? நம்ம தனியே இருந்து கேட்டு பாருங்க, உங்களோட மனசுல நீங்க கேளுங்க, பாவங்கள் எது செஞ்சீங்க? உங்களோட மனசு சொல்லு, நீங்க அப்படியே செஞ்சீங்க. இந்த செஞ்ச பாவமே மறந்து நேற்று செஞ்சதுங்க ஞாபகம் போது,
10 வருஷத்துக்கு முந்தி செஞ்சது ஞாபகம் போகுது. பாவம் மறந்து ஏன் மறக்குது தெரியுமா? அதை யோசிக்கிறதுக்கு உலகம் இடம் முடியல. கண்ணுக்கு தெருப்படுறதெல்லாம் ஆசையான காட்சிகள். அவனை பார்க்கிற, அவன் போட்டிங்கிற சேட்டை பார்க்கிற, அவன கடையில் நடக்கிற பிசினஸ பார்க்கிற, அவனுக்கு எத்தனை கடைகள் வாங்குற, அவன் கிட்ட ஊட்டம் பார்க்கிற, அவன் நடத்துற கல்யாணத்தை பார்க்கிற, கல்யாணத்தில் எவ்வளவு சாப்பாடு கொடுத்தது பார்க்கிற, அதை பார்த்து பார்த்து மூளை நடந்து. இதுதான் எங்களுக்கு துணியாத வேலை. மற்றவனை பார்த்து பார்த்து இது மாதிரி எங்களுக்கு கிடைக்காதான்னு இப்படி நினைச்சே கிழவனா போய் கண்ணு காட்டுற காட்சி. கண்ணுக்கு இதை கண்டுகள் இருந்தா கல்வியிலே மனிதான் நிறைய. அப்ப இதெல்லாம் ஒரு நாளைக்கு மறைஞ்சி போகும். எப்ப மறைஞ்சி போகும்டா எங்களை கொண்டு கபருக்குள்ள வைக்கும். கபருக்குள்ள வச்சா பாருங்க, கவனால ஃபுல்லா போத்தி வைக்கிறதில்லை. தலை பக்கத்தை தொடர்ந்து மண் கட்டி ஒன்று எடுத்து கண்ணத்துல வைக்கல, தலைவாணி மாதிரி வைக்கல. இதெல்லாம் கொஞ்சம் வண்டி பார்க்கும். மையத்து பயம் கொண்டு விடப்படாது. ஓடின நம்மளை விட மாட்டார், மலை கொண்டு போத்தான். அந்த மண் கட்டியில மண் வாயில படும், வாய்க்குள்ள போகும். அப்பதான் துனியா நீங்கிற ஹவா நீக்குமா. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத், வலா யம்லகு ஜௌஃப பனி ஆதம இல்லா துராப். ஆதமுடைய மனத பேராசைய கபர் மண்ணுக்கு தான் நிரப்பிடுமா. வேறொருத்தருக்கும் அந்த ஆசையை அடை கொடுத்து முடிக்கலாம். அந்த ஆசை முடியல. கோடீஸ்வரனுக்கும் இன்னொரு மடங்கு தேடு ஆசை. யாருமே சம்பரிச்சு முடிஞ்சது கட முடியும் அப்படி முடியல. இன்னும் டபுள் தொடர்ந்து தான் பார்க்கணும். அதுதான் உலகத்துடைய தர்த்தி. துனியாவில தர்த்தி வருதான். கபரிட மண்பட்ட உடனே கல்வி நீக்கிற ஆசை முடியும். அதுக்கு முதல் பலகையை போட்டு கபரிட மண்ணை மேலால போடுற. கபரிட மண்ணை மேலால போட்டோடனே உலகம் மறைஞ்சு. இப்ப பொஞ்சாதி தெருவடுறதும் இல்ல, புள்ளர்கள் தெருவடுறதும் இல்ல, கடை தெருவடுறதும் இல்ல, கூட்டாளி தெருவடுறதும் இல்ல, அவங்கள சத்தங்கள் கேட்கிறோம் இல்லை. இப்பதான் யாருகளும் செஞ்ச பாவம் வேறு யோசிக்கிறது இல்லை. மௌத்தாண்டு செஞ்ச பாவம் என்ன, முந்தினது செஞ்ச பாவம் என்ன, 15 வயசுலேருந்து செஞ்ச பாவம் எல்லாம் யாரு வரும்? கொதிப்பா இருப்ப 6 மாதிரி அழுவாங்க. ஆத்தில தண்ணி ஓடுற மாதிரி அழுவாங்க. ஒரு பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் அந்த கண்ணீரை திரும்பி வாங்க வேண்டாம். துனியாவை இந்த ஆசைகளை பார்த்து கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ்வோட பயத்துல வடிங்க, நரக நெருப்பு நூத்துடும். இங்க அல்லாஹ்வோட ஹஷியத்துல, ஒரு அல்லாஹ்வுடைய அச்சத்துல ஒரு ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கிறார். அந்த கண்ணீர் கண்ணத்திலே விழுது. அந்த கண்ணீர் நரக நெருப்பு மேல விழுது. அப்படிங்கிறது அழுகிற இடம் கபர் அல்ல, அழுகிற இடம் துனியா. அழுகிற இடம் கபர் அல்ல, அழுக வேண்டிய இடம் துனியா. அதுக்குதான் ரொம்ப சந்தர்ப்பம் தாரா. பாவங்கள் அழைச்சுக்கோங்க. உங்களுக்கு தாரோம் 3-10 தந்தீங்க. நல்லா பாவீங்க, நல்லா பாவீங்க. கோடிக்கணக்கு நன்மையை சேர்த்துங்க. இருந்த பாவங்களை அழிச்சுக்கோங்க. பாவம் இல்லாம கிட்ட வரப்பாருங்க. அதனால இந்த 10 நாளிலும் என்ன செய்யும்? முதலாவது செய்ய வேண்டியது இருக்குது. இந்த 10 நாளில் நடக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அமல் கடைசி நாளில் நடக்கும். அதுதான் உதுஹியாவுடைய அமல். உதுஹியாவுடைய அமல். உதுஹியா எவ்வளவு சிறப்பான ஒரு அமல் என்றா, உதுஹியா எவ்வளவு சிறப்பான அமல் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் பெருநாளுக்கு நடக்கிற எல்லா அமலையும் ரத்துவாக்கலாம். பரலான அமலை விடுங்க. பரலான இடத்தை சுன்னத்தை பிடிக்கலாம். பரதுதான், பரதுதான். சுன்னத்தான் அமலை பாருங்க.
அச்சி பெருநாள் அந்த ராவை எத்தனையோ பேர் தொழுகையால, நோம்பால, தொழுகையால, துஆவால, திக்ரால, திலாவத்தால ஹயாத் அளிப்பான். எத்தனையோ பேர் பெருநாளை குளிக்கிறாங்க. எல்லாரும் பெருநாளை தக்பீர் சொல்றாங்க. எல்லாரும் புத்தாட அணிகிறாங்க. எல்லாரும் நறுமணம் பூசுறாங்க. எல்லாரும் பிள்ளைகளை உருப்பாட்டுறாங்க. எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வராங்க. சுன்னத்துல் முஅக்கதாவான பெருநாள் தொழுகையை தொழுகிறாங்க. உறவினர்களை சந்திக்கிறாங்க. ஜனாசாக்களை தரிசிக்க போறாங்க. ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்யறாங்க. அதுல சொல்லலாங்க. இது எல்லாத்தை விட அல்லாஹ் படி தெரியுமா? உதுஹியாவை அறுத்து அதன் ரத்தம் வடிகிறே இதை போல ரப்புக்கு சந்தோஷம் வேறொன்றிலும் இல்லை. அப்ப ஊரில் இருக்கிற எல்லாரும் அல்லாஹ்வை நெருங்க சொல்ல நான் மட்டும் செகண்டான முன்னூற்றுக்கார் உதவியா அறுக்கிறார் ஆடு, பின்னூற்றுக்கார் அறுக்கிறாரு, கூட்டாளி அறுக்கிறாரு, நான் மட்டும் சுமிக்கணும். ஏன் நான் விடக்கூடாது? எனக்கு ஏதா உதவியாட்டது வெறும் பணக்காரனுக்கு மட்டும் வச்சில்ல, அதை இஸ்லாம் எங்களுக்கு பரலாக்கவும் இல்லை. உதவியா சுண்ணத்தும் போக்கதா. சில விஷயங்களை சுண்ணத்தும் வச்சுக்கிறது தெரியுமா? வாரவங்களுக்கு பெரிய சான்ஸ். பரலம் நினைச்சா புரிதிசர் செய்வாங்க. பரலாக்கல சுண்ணத்தை வச்சு பார்க்கல. இறக்கம் உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய வாதாக்கள நம்பிக்கை உள்ளவங்க, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை உள்ளவங்க அதுக்கு முன் வருவாங்க. அதுக்கு முன்னுக்காகுவாங்க. அல்லாஹ்வுடைய வாதாக்கள நம்பிக்கை உள்ளவங்க. அதனால நான் சுண்ணத்தாக்கி இதுல நானே பங்கெடுக்க கூடாது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் சொல்லலாம். ஆக அடிமட்ட ஃபகீர்கள். அதே ரசூலுல்லாஹோட வாழ்க்கை நடுத்தரமா இருந்துச்சு. எப்பவும் ஹஜ் பெருநாள் தொழுதா தொழுது முடிய கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு ரெண்டு அறுத்து போட்டுதான் அங்கிருந்து செல்லாத ஓடி வரணும். அதை மிஸ் பண்ண எந்த கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் விரும்புகிற ஒரு அமலில நாங்க பின்னுக்காய்க்கப்படாது. ரெண்டாம் சமூகம் எழுதப்படாது. அவங்க தாராளம் அவங்களோட பணத்தால நல்ல உதவியா கொடுக்கும். நல்ல வசதி உள்ளவர் மெல்லிசி போன விதத்தில் கொடுக்கப்படாது. நல்ல வசதி உள்ளவர் தாராளமா கொடுக்கணும். நல்ல கொழுத்த பாரமுள்ள விதத்தை கொடுக்கணும். அது ரப்புடைய ஒரு கட்டளையை கண்ணியப்படுத்துறான். அவரை ரப்பு கியாமத்தில் கண்ணியப்படுத்துவான். ذلك ومن يعظم شعائر الله. யாரு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துறார். உலுஹியா அதுக்குள்ளவாங்க. உலுஹியாவை கண்ணியப்படுத்துறவர் தான் தன்னுடைய வசதியை வச்சு கண்ணியமான விலகங்களை கொடுப்பார். அப்படின்ற தஃசீல் இருக்கு. ذلك ومن يعظم شعائر الله. அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துறாரோ அது உள்ளத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய பயத்தை அடையாளம். அப்படி வசதி உள்ளவங்க அவருக்கு ஒரு மிருகம், மனைவிக்கு ஒரு மிருகம், பிள்ளைகளுக்கு ஒரு மிருகம் கொடுக்கிறதுல எந்த குறையும் வராது. செல்வத்தில் அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்றவங்க. செல்வம் பரக்கத்தாக ஜகாத் மாதிரி கடமையாக்கி வச்சில்ல, சுன்னத்தாக்கி வச்சிருக்கீங்க. போட்டீங்கன்னா பரக்கத். வாஜாவை நம்பி போடணும். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 9 குஞ்சாதி மாதிரி மஞ்சி குட்டி போனாங்க. இதுல 9 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் அறுத்த குர்பான் 100 ஒட்டகம். அவங்க கிரான் முறையில ஹஜ்ஜி செஞ்சாங்க. கிரான் முறையில ஹஜ்ஜி செஞ்சா தமூன்னு கொடுக்கணும். 100 ஒட்டகத்திலையும் ஒரு பங்கு தான் அதுக்கு போறேன், மற்றதெல்லாம் உதவியா. 100 ஒட்டகம் என்றது 700 ஆடு. ஒரு ஒட்டகத்தில 7 ஆட்டுல பங்கு. 100 ஒட்டகம் என்றா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அது அவங்களே மட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, எங்கட கூடாரத்துக்கு மாட்டிறைச்சி வருது. நாங்க என்னதுக்கு மாட்டிறைச்சி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்காக மாட்டிறைச்சி உதவியா கொடுத்தாங்க. லஹா அன் நிசாஇஹி அல்-பகர், மனைவிமாருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிறைச்சி உதவியா கொடுத்தீங்க. பாருங்க, ஒரே மாட்டை வச்சு ரவுண்ட் அடிக்கிறது. நாங்க பல்கே 5 மாடு கொடுக்க வசதிக்கு ஒன்றை கொடுத்து அதுக்குள்ளே அவரே பிறட்டி முஞ்சாதையும் பிறட்டி புள்ளலே பிறகு எல்லாரும் சேர்த்து விட்டாங்க. இல்லாதவர் ஒன்று தான் வசதிங்கன்னா பரவாயில்லை, 5 கொடுக்க வசதியில ஒன்றுக்குள்ள பிறகு தவறு ஒன்று இங்க இல்லை. தவறு சொல்ல வரல, அல்லாஹ் அவங்கள பார்க்கல. கையை எப்படி வீசினீங்க? பாவத்திற்கும் பெருமை கிடைக்கிற இடத்துல கையை வீசுறீங்களா, அல்லாஹ் விரும்புகிற இடத்துல கையை வீசுறீங்களா? ஒரு இடத்துல தாரா உங்களை இடுப்பால குடிக்கிறாங்க, அது போல தீர்மானிக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து உரமாவே சொல்லிட்டாங்க. தபரானில் இருக்குது, வசதி கிடைச்சும் உதவியா கொடுக்காதவங்க என்னோட பெருநாள் கூட வரவாங்க. இவ்வளவு பெரிய ஹசானா அல்லாஹ் திறந்து வச்சு செல்வ செழிப்போட துணியாக வாழ்ந்து அங்க அவருடைய வரவேற்படுகிறதுக்கு தொடர்ந்து வச்சு பாவிக்க தெரியாதவன் என்னோட வந்து தொழுதுந்தவன் பெரியோர். அவன் வசதி உள்ளவங்க பல தடவை யோசிங்க. ஹஜ்ஜி போறவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகம் படுத்தினாங்க. சொன்னாங்க, சாமங்கள் வாங்குற நேரம் நல்ல சாமம் வாங்குறீங்க, ஹஜ்ஜில மட்டும் பாரது ஹஜ் செய்ய வேணும், குவாலிட்டி ஹஜ் செய்யணும், தரமான ஹஜ் செய்யணும். சாதாரண ஹஜ்ஜுக்கும் தரமான ஹஜ்ஜுக்கும் வித்தியாசம் தெரியுமா? சொன்னாங்க, அஃதலுல் ஹஜ்ஜி அல் ஹஜ் வஸ்-ஸஜ், ஹஜ்ஜிகள்ல மிகச் சிறந்தது அதிகமாக இறைச்சல் போடுற ஹஜ். என்ன தல்பியா அதிகமா சொல்ற ஹஜ், அதிகமாக ரத்தம் ஓடுற ஹஜ், அதிகமா உதஹியா கொடுக்கிற ஹஜ். தல்பியா கூட சொல்லி உதஹியாவும் அந்த ஹஜ்ஜில கூட அறுக்கப்பட்டா அவரோட ஹஜ்ஜி சிறப்பானது. இது வசதியான விஷயம். நடுத்தரமான கலீபா, நடுத்தரமான வசதி உள்ள ஆட்கள், அவருக்கு ஒரு மாடு கொடுக்க வசதி இல்லை. நீங்க நினைக்கப்படாத இயலாதாங்க. ஆடு கொடுக்கிறதா ஒரு ஆள் ஒன்று கொடுக்கணும். மாடு கொடுக்கிறவங்க 7 பேர் சேர்ந்து மாடு கொடுக்க, 7 பேர் சேர்ந்து இன்னைக்கு பங்கு எவ்வளவு வருது? 35,000 40,000. சில பேருக்கு சிகரெட் பத்த வைக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த சிகரெட் ஒன்று எவ்வளவு? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒரு முட்டியில கொண்டு வந்தாலும் 36,000 சேர்ந்து வருஷம் முடியுது. உதவியா சரி, ஊதி நெருப்பாக்குறத சொர்க்கமாக்கி. போனுக்கு எவ்வளவு பில் கட்டுறோம், எவ்வளவு கார்டு அளிக்கிறோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு வைங்க, 35,000 மேல சேர்த்துக்கிறோம். கிட்ட சின்னதோட அதை போட்ட உதவியால சேர்த்தாங்க. வழி இல்லாமல் நடுத்தரமா நாட்களுக்கு அல்லாஹ் வழி செய்யறார். மூணாவது ஒரு குழு இருப்பாங்க, 7 மனுஷன். உண்மையிலே வாழ்க்கையில போராடி கொண்டு வாழ்றாங்க, சின்ன குடிக்க வசதி இல்லாதவங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் சாப்பிட குடிக்க லைட் பில்ல தண்ணி பில்ல கட்டுறதுக்கே போதா. உங்களுக்கு உதவியா வேலை தேவையில்லை, நீங்க மாடு கொடுத்து உதவியா கொடுத்தவராக தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப வழி வச்சுக்கலாம். நீங்க நியத்து வைங்க, அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்தா நானும் உதவியா கொடுப்பேன். திருமதியில் ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குது. அது ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உதவியா, அதாவது ஒரு விஷயத்துடைய இழிவு கொடுத்தீங்கிறான். காசு பணம் அவருக்கு தெரியும், ஜக்காத்து கொடுத்தா எவ்வளவு பிரயோசனம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சா எவ்வளவு பிரயோசனம், சதகா கொடுத்தா எவ்வளவு பிரயோசனம்.
உதுஹியா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனம் தெரியும், குடிக்கிறதுக்கு இல்ல. சொன்னாங்க, இவர் சொல்றாரு அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்தா நானும் இந்த பணக்காரனை போல செலவழிப்பேன். அப்படி இவர் எங்க சேர்க்கிறான் தெரியுமா? செலவழித்த பணக்காரனும் இவரும் சமமாகிற நன்மை. அப்ப எல்லாரும் குடிக்கிறத இவ்வளவு நாளும் இல்லாதவங்க கொடுக்காம இன்னைக்கு நீயத்து வைக்காம நீயத்து வச்சிருக்க இல்லைன்னு சும்மா இன்னைக்கு அல்லாஹ் தந்தா கொடுப்பான்னு வைக்கிறேன். கிலோ கணக்கா வரப்போகுது. நீயத்து வைக்க வேர்வையா போகுது. நீயத்து வைக்கிறது சல்லியா போகுது. கல்வியில ஆழமா பதிய வைக்க எனக்கு இல்ல ரப்ப தந்தா கொடுப்பேன். அப்ப ஊர்ல எல்லாருமே உதவியா கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. சிலவங்க கண்ணு தெருபடுற உதவியா, சிலவங்க கண்ணு தெருபடாத உதவியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நீங்க 10 நாளையில முதலாவது செய்ய வேண்டிய அமல். இந்த நியத்து வந்துச்சுன்னா யாரு கண்ணுக்கு தெருபடுகிற உதவியா கொடுக்க போறீங்களோ வாடண்ட ஆடண்ட தடுக்க போறீங்க. இவங்க தலப்புற தெருப்பட்டத்திலிருந்து அவங்கள முடிகளை வெட்டுறது, ரோமங்களை களைகிறது, கால் கையில உள்ள நகங்களை வெட்டுறது, இது மக்ரூஹாக அதை செய்யாமைக்கிறது சொன்னது. நாளைக்கு புதன்கிழமை பின்னேரம் மதுவிலிருந்து உதவியாட பிராணிய அறுக்கிற வரைக்கும் அது செய்யப்படாது. ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. இதா தخل العشر واراد احدكم ان يضحي துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளைக்கு உங்களுக்கு உதவியா கொடுக்கிற நியத்து இருக்குது. அவங்க நகம் வெட்டவானம், ரோமங்களை கலையாதீங்கன்னு சொல்றாங்க. என்னது? நீங்க உதவியா கெடுத்து முதலாவது இரத்த சொட்டு கழுத்தில் இருந்து வடிஞ்ச உடனே உங்களோட பாவங்களுக்கு ரொம்ப மன்னிக்கிறார். அதுக்கு பிறகு கொடுக்கிற ஒவ்வொரு இரத்த சொட்டும் சொர்க்கத்தில் உங்களோட பதவியில் இருக்கும். அப்ப விரும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நரகத்திலேயே நல்லா விடுதலை செய்யறாங்க. உதவியா அறுக்கணும். விடுதலை செய்யற நேரம் உங்களோட நியத்து வச்ச நேரம் எந்த ரோம முடிகள் உடம்பில் இருந்ததோ அதெல்லாம் சேர்ந்து விடுதலையாகும். அந்த ஹிக்மத் இருந்தா இதெல்லாம் விட்டாதீங்க. இது முதலாவது நியத்து வைங்க. இரண்டாவது நியத்து வச்சவங்க மிருகமா கண்ணு தெருபடுற மிருகமா கொடுக்க போறோம். இல்லாதவங்க ஆசிராத கூலி எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு இது வராது. உண்மையிலே 10 நாள் யார் அறுக்க போறாங்களோ அவங்க எல்லாம் தவிர்த்து போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவியான பின்னணியும் உதவியான வெறுமனே இறைச்ச எல்லா வீடுகளையும் வறட்சி மாஷா அல்லாஹ் பரக்கத்தா கிடைக்குது. இது உதவியாவோட உண்மையான தத்துவம் அல்ல. உதவியா என்ன ஞாபகம்? உதவியாட பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். உதவியாட மிருகத்துக்கு பின்னால ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனா ஊரு திரும்பி உதவியா பின்னால் ஒரு பாடம். என்ன பாடம் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பாப்பமாறு எப்படி இருக்கும், உம்மமாறு எப்படி இருக்கும், புள்ளகளை எப்படி வளர்க்கும். அந்த மாடு அதான் படிக்கிறது. இந்த நாளில் இந்த அமலை வச்சிருக்கிறேன். இந்த செய்தி அவருடைய வீட்டுக்கு கொண்டு வர உதவியாவோட மாமிசத்தை கண்டொன்னை ஞாபகம் வரணும். இந்த சம்பவம் நான் அப்படிங்கிறேன். யாருடைய சம்பவம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா வாசி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன். அவங்கள மனைவியும் மக்கா வாசி அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் மக்காலே இல்ல. அவங்க எல்லாம் பலஸ்தீனா. அல்லாஹ் சொன்ன இங்கிருந்து போதா, இப்ப நீங்க இன்னொரு ஊரை உருவாக்கணும். நீங்க போங்க எங்கேயும் மக்காக்கு.
1000 கிலோமீட்டர் கண்டல் அனுப்பினார். இப்ப ஆட்கள் கேட்குது, இப்ராஹிம் எங்க போறீங்க சுத்தி கேட்கணும். அவரு செல்லல மக்காவுக்கு போறேன், பிசினஸ் பண்ண போறேன். அவரு சொல்லுங்க நான் ரப்புகிட்ட போறேன். சென்ற வாரத்தை பாருங்க, நான் எங்க போறேன், என்ன ரப்புவான்னு சொன்னேன், அதனால ரப்புகிட்ட போறேன். இன்னி ராஹிபுன் இலா ரப்பி, நான் இந்த ரப்புகிட்ட போறேன், இந்த ரப்பு எனக்கு வழிகாட்டுவார். சயஹதி, ஒன்றுமே இல்லாத ஊருக்கு போய் சொல்றார். மக்காவில பைத்துல்லாஹ் மட்டும் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அங்க போய் சொல்றார், என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவார். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் இருக்கிறானே, ஒரு மனிதன் செயல்கள் அல்லாஹ்வுக்கு பட்டா அவன் அந்த மனிதர்களோட டீல் பண்ண ஆரம்பிக்கிறான், பிசினஸ் பண்றான். அல்லாஹ் மூமின்களோட வியாபாரம் பண்றேன்னு குர்ஆன்ல சொல்லி, அல்லாஹ் ஒரு நாளும் எங்களுக்கு விக்கிறான், அவன் எங்களுக்கு வாங்குறான். நாங்கதான் பாய், நாங்க விக்கிறவங்க, எங்களோட ரப்ப எங்கள்கிட்ட வாங்குறவன். அவன் எங்கள்கிட்ட தியாகங்களை வாங்கிக் கொண்டு அதுக்கு பதிலாக தர சொர்க்கத்தை இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களின் வாங்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் ரொம்ப பட்டு, அதனால அவங்களோட ஒரு பிசினஸ் ஒன்று பண்ண மாட்டான். பண்ணி அதை சரியாக நடந்து கொண்டான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வருமான வழிகளை திறந்து கொடுப்பான். அதை கோட்டில் 50 லட்சம் போட்ட மாதிரி இல்லை, கியாமம் வரைக்கும் வருமானம் வரும். அப்படி வருமானம் திறந்து 3 பேரும் போனது பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், அவங்க 2 பேரும் நீங்க இருக்கணும், நீங்க போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களுக்கு வேற வேலை இல்லை. நீங்க அடியாறுகளை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தணும். துனியாவை கண்டு ஏமாந்து போயிட்டு தொழுகை இல்லாம ரப்புடைய சிந்தனை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, சிலைகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களோட ரப்போட தொடர்பு படுத்துங்க, நீங்க போங்க. எப்ப போற, எப்ப வார, எத்தனை நாள் ஒரு செய்தியும் இல்லை, போங்க. இந்த சோதனை ஈகுதே, இந்த ஓடர் ஈகுதே மனுஷன் புத்தியோட வச்ச சோதனை, யார புத்தியும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன் ஒரு பொம்பளையே குழந்தையுடனே மட்டும் விட்டுட்டு போயிடுமா, அஸ்பாபுகள் இல்லை. சாபம் முடிஞ்சா வாங்குறதுக்கு ஒரு கடை ஒண்ணுமே இல்லை, மருந்து வாங்க ஒரு வைத்தியர், ஒரு பார்மசி இல்லை, பாதுகாப்பு பிரச்சனை வந்தா முறையில் ஒரு பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லை, தண்ணியும் இல்லை, புல்லும் இல்லை. யோசனை பண்ணி ஒருத்தரை விளங்கப்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லாத ஓடுறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொம்பளையை ஏன் கல்யாணம் முடிக்கணும் சரியா விளங்கி, கல்யாணம் முடிக்கிறது இன்பம் கொண்டாடுறதுக்கு மட்டுமல்ல, நிக்காஹ் பண்றது அந்த பெண்ணுடைய ஈமான சரி பண்றதுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த பெண்ணோட இணைஞ்சு நிலைநாட்டுறதுக்கு என்றதை சரியாக புரிஞ்சு அவருடைய ஈமான வலுப்படுத்தினார். என்ன பார்த்தாங்க, இதை பொஞ்சாதியோட பேசிக்கொண்டு போனா நான் தான் ஃபெயில் ஆகிறேன், எக்ஸாம் வச்சுக்கலாம், நான் ஃபெயில் ஆகிடுவேன். அதனால புகாரில் இருக்குது 2 பை இருந்தது, ஒன்றில ஈச்சப்பழம், இன்னொன்றில தண்ணி, 2 பொஞ்சாதிகள் கொடுத்தான். என்னது கொடுத்து ஒன்றுமே சொல்ல. அடுத்த நாள் மெதுவா மருவா மலைக்கு மேலால் அப்படி பெய்தால் மீனா சரி. போறத பார்த்து மனைவி கேட்கிறா, எங்க போறேன்னு. போற போக்க பார்த்தா அவசரமா வாரத்துக்கு போற மாதிரி விளங்கல்ல, கொஞ்சம் தூர நீண்ட நாள் போற போலீங்க. பதில் வருது இப்ராஹிம் சார். ஏதா பதில் சொல்ல போனா அடுத்த கேள்வி நிற்கவாங்க. அவரே கேட்டா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரி இருக்குது, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி போக சொல்லி அல்லாஹ்வே சொன்னான். அப்போ வாய் திறந்து பதில் சொல்லுங்க, தலையா காட்டு. அல்லாஹ் மனைவி ஏற்கனவே சரி பண்ணி வச்சுதான், அவட வாயிலிருந்து வந்துச்சு பதிலொன்று, இதல்லையும் அல்லா, அல்லாஹ் எங்களை சீரழிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். கொதிக்கிற நேரம் வாயால என்ன வாரன்னு பாருங்க. நோயாளிகளை நாங்கள் சேமம் விசாரிக்க போறோம் தானே,
அந்த நேரம் நோயாளி மற்றவங்களுக்கு என்ன சொல்றன்னு பார்க்கிறான். அல்லாஹ் மலக்குகளை கேட்கிறானா, அந்த நோயாளி என்ன சொன்னான்? நான் அவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், நான் நோய்த்தேன்னு சொல்றாரா, அல்லது ரப்ப ரப்பத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றான்? ஹதீஸ் கேக்குது. கொதிக்கிற நேரம் என்ன பேசுறது பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மனைவி எல்லாம் பார்த்தா என்ன பேசுறான்? அவர் சொல்லிட்டார், ரப்ப என்ன வேணாக்க வேண்டாம். அவரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கண்ணுக்கு மறைஞ்சு போயிட்டார். கல்வி வெட்டிட்டு போகுது அவருக்கு. மனுஷன் தானே, யாருக்கு சொல்ல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க. தீராத கவலைகளை சொல்ல ஒரு இடம் இருக்குது. அது ரப்புடைய கசானா, ரப்புடைய தர்பார். எல்லா பிரச்சனையும் முடிக்கிறதுமான ஒரே ஒருத்தர் ரப்பு மட்டும்தான். மற்றவங்க கொண்ட பிரச்சனையை கூட்டுவாங்க, அல்லது காவாசம் தருவாங்க, அல்லது கண்டும் காணாம போவாங்க. ரப்பை தவிர்த்தா முழு தீர்மானம் கிடைக்கும். கல்லொன்றில போய் தீர்ந்தாங்க. இந்த ஒரு துவாவுன்னு செஞ்சாங்க. மனசிரிக்கிற கவலை எல்லாத்தையும் தூக்கி கல்லில கொட்டின மாதிரி இருந்துச்சு. அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்றதுக்கு மொத்தம் இல்லைங்க, மொத்தம் இல்லை. அந்த துவாவை ஒருத்தரும் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, வாட்ஸ்அப்ல போடவும் இல்லை. பிபிசி, CNN இவங்கள வந்து மீடியால ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆனா ரப்பட மீடியா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் மீடியா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி 4000 வருஷத்துக்கு பிறகு குர்ஆன் இறக்கிற நேரம் சூரா இப்ராஹிம் ஒரு சூறாவை போட்டு அதில் அவர் கேட்ட துவாவில் அப்படி இறக்கி வச்சார். கியாமத் வரைக்கும் வாரம் இந்த துவா வரும். கல்லில் இருந்தே முதலாவது கேட்டேன், ஏதோ உண்டாட்டிய முதல்ல பாதுகாக்கணும்ல. முதலாவது தேவை பாதுகாப்பு. யாரெல்லாம் இந்த ஊரை பாதுகாக்க பாதுகாப்பான் ஊரா மக்காவா? ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. இரண்டாவது கேட்டாங்க ஈமான். என்ன வேண்டும்? என்ற பிள்ளைகளையும் பொருளாதார வளர்ச்சி அல்லது அவங்களோட நல்ல தொழிலையும் நல்ல வசதியும் நல்ல சிறுக்குகள்ல வைத்து பொழுது ஈமானுக்கு மட்டும் நெருப்பு வச்சுக் கொள்ளப்படாது. வஜ்னுபுனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம். நானும் என்ற பிள்ளைகளும் சிலைகளை வணங்கி ஈமான பறி கொடுக்கிற கட்டம் வராம பாருங்க. ஒரு வாப்படுவா. அதுக்கு பிறகு துவால தொடர்ச்சியா கேட்கிறாரு, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின். எங்க குடும்பத்தை ஒரு பள்ளத்தாக்கில உட்படுத்திட்டு வந்தீங்க. 4 புறமும் மலை தென்படுது. உள்ளுக்கு ஒரு பைத்துல்லா இருக்குது, அதுக்கிட்ட விட்டுட்டு வந்தீங்க. அந்த இடத்துல சிச்சுவேஷனை சுருக்கமா சொல்லதா இருந்தா, ரைரதி ஜரஇன், ஒரு புட்பூண்டு கூட இல்லாத இடம். இதுக்கு மேல வந்தது சொல்லதே. ரப்பே ஏழவர்களை விட்டு வந்தீங்க, ஏவரை விட்டு வந்தீங்க. அவங்க எல்லாரும் ஏக தியாகத்தால அந்த ஊர்ல தொழுகையை நிலைநாட்டும். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத். எனவே நீ 2 உதவி செஞ்சிட்டா. முதலாவது, மனிதர்கள்ல ஒரு சாராரின் உள்ளத்தை அந்த ஊரின் பக்கம் திருப்பி. அதனால முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆசை வருது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஃபஜஅல் அஃபீதத்தன் நாஸ், எல்லா மனுஷங்க உள்ளங்களையும் அங்க திருப்பன்னு சொல்லியிருந்தா யஹூதி நஸரானியில மக்கால வந்து நடந்திப்பாங்க. மினன் நாஸ் பில் தபீத், மனிதர்கள் ஒரு சாரா. இரண்டாவது, அவங்களுக்கு பழங்களை கனிகளை கொடுத்து அழுது டெவலப் பண்ணார். இங்க அல்லாஹ் இப்ப மனைவியை பிடிச்சிட்டான். அவளோட நீ சாப்பாடு ஈச்சம்பழம் முடிஞ்சு, தண்ணி முடிஞ்சு, பசி ஃபுல்லா அழ ஆரம்பிக்குது. ஒரு பொம்பளைக்கு ஆக வருத்தமான விஷயம் தான் அவட புள்ள அவட கண்முன்னுக்கு பசியில துடிச்சு வந்தார். அனுபவத்துல பாத்தீங்க, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில பாலூட்டி கொண்டு இருக்கிற நேரத்துல யாரு வந்தாலும் அவன் பாலூட்டத்துல முன்னே கொண்டு. அதனால அல்லாஹ் சொல்றான், மஹ்ஷர்ல சூரூதினே பாலூட்டி கொண்டிருந்த உம்மத்து புள்ள மறந்துமா, மறக்காதவங்க மறக்குறாங்க. இதெல்லாம் சொல்றான். தத்ஹரு குல்லு முர்திஅத்தின் அம்மாதா, பாலூட்டக்கூடிய தாய் பால் குடிச்ச புள்ளைய மறந்து விடுவான். அதற்கு ஹாஜருக்கு எப்படி
உள்ள காலை அடிச்சு அடிச்சாங்க. இவர ரத்தம் எப்படி சுடுவட்டி, எப்படி சுடுவட்டி, நெஞ்சு எப்படி வெடிக்க பாத்தீங்க, கண்ணால் எவ்வளவு கண்ணீரோடி. யாருக்கும் நாவால ஏசல்ல, தண்ணிய தேடி ஓடினா. பெரிய ஒரு மலையில சாதாரண ஒரு குன்று சஃபா, அதுக்கு மேல இருந்தங்க பார்த்தா தண்ணி யாரும் கொண்டு வராங்களா, உதவி செய்ய யாரும் மனிதர்கள் வராங்களா, அங்கிருந்து ஓடுறா அடுத்த திசையை பார்ப்போம் மருவாவுக்கு. இப்படி ஒரு 4 கிலோமீட்டர் ஓடினான். சஃபா மருவாவுக்கு இடையே 7 தரம் ஓடினா ஒரு 4 கிலோமீட்டர் வருது, நீண்ட தூரம். அல்லாஹ் சொல்றான், ஏச உதவி அவ்வளவு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் நுஸ்ரத்திலே ஃளைட்ல வந்து இறங்குற சாமானல்ல, கண்டெய்னர்ல வந்து இறங்குறது அல்லாஹ் நுஸ்ரத். அது லொரியில வர சாமானம் இல்ல, அல்லாஹ் நுஸ்ரத்தோட காலடியில் இருக்குது. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், ரப்புடைய நுஸ்ரத் ரொம்ப கிட்ட இருக்குது. உங்களை கொஞ்சம் பார்க்கிறோம் எப்படி இருக்கீங்க, வேலையோட காலடியில ஓடி 3 பேரை தட்டி பார்த்தா, வாப்பாவை தட்டி பார்த்தா, உம்மாவை தட்டி பார்த்தா, உள்ளே தட்டி பார்த்தா. 3 பேருமே கால் தான் வேலை செஞ்சுச்சு. பாப்பா காலால நடந்து போயிட்டா, உம்மா காலால ஓடினா, உள்ள காலை அடிச்சு. இப்ப அல்லாஹ் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். முதலாவது வந்துச்சு, குழந்தையில காலுக்கு கீழால தண்ணி வருது. உம்மா கண்டு அதிர்ச்சி அடைஞ்சா, புள்ளி இல்லாத ஊர்ல தண்ணி வருது, தேவையான தண்ணி எடுத்துட்டு அநியாயமா தண்ணி ஓடுது, நில்லு நில்லு ஜம்சம் என்று சொன்னா. பிறகுதான் விளங்குச்சு, தண்ணீர்ல வந்திருக்குது வரக்கத்தொன்னு வந்து. சொன்னாங்க, நீங்க உலகத்தில் எவ்வளவு சுவையான வாட்டர் எடுங்க, ஜம்சம் அடிக்கிறது கிணறு துணியால் இல்லை. சைரு மாயின் அலா வஜில்லா, பூமியில் இருக்கிற ஆக சிறந்த தண்ணி. எங்க ரசூல் சொல்லுவாங்க, அது வெறும் தாகம் போக்குற தண்ணி அல்ல, உடுப்பு கழுகிற தண்ணி அல்ல, குளிக்கிற தண்ணி அல்ல. அது தண்ணீர உருவத்தில் இருந்து பல ஆஜத்துகளை நிறைவேற்றும். தாகித்தவருக்கு தண்ணியாக, பசித்தவருக்கு சாப்பாடாக, நோயாளிக்கு மருந்தாக, பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளையாக, அறிவு குறைந்தவருக்கு அறிவாக, செல்வத்தில் வீழ்ச்சி அடைந்தவருக்கு செல்வமாக, இழந்தவருக்கு ஈடாக மாறுகிற ஒரு பரக்கத்தான் ஜம்சம். மா உஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு, எதுக்காக குடிக்கிறீங்களோ அதை கொண்டு வந்த தார சாமம் தான் ஜம்சம். எங்கிருந்து வந்துச்சு? முறையாக வளர்த்த ஒரு குழந்தை வாப்பா அல்லாஹ் கட்டளை நிறைவேற்ற பெற்றிருக்கிற நேரம் அதுக்கு உதவியாக காலை அடிச்சது, காலைக்கு கீழே வந்த வரக இன்று வரைக்கும் கையாமம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்குது. அப்துல் கனி அல் மக்திசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உலகத்தில் உள்ள வைத்தியர்கள் மருந்து கொடுத்து சுகமான நோயாளிகளை விட ஜம்சமான குணமான நோயாளிகள் அதிகமாக. அப்துல் கனி அல் மக்திசி ரபலிஜன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதுக்கு ஒரு உம்மா கொடுத்தாங்க. ஓடினீங்களே நெஞ்சு தீய தீய, ரத்தம் சுடுபடப்பட ஓடினீங்களே என்ன கொடுத்தான்? உலகத்தில என்னென்னவோ மலைகளை பற்றி சரித்திரங்கள் பேசுறாங்க. அதுல வேற வீடியோ பிடிச்சி மீடியாவுல சொல்றாங்க, அத வரலாறாக பேசுறாங்க. அதுல எத்தனையோ பயிற்சிகள் எல்லாம் செய்றாங்க, புத்தகங்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மலை சபா மர்வா. அல்லாஹ் ரப்பல் அந்த 2 மலையை அதுக்குள்ள தங்கம் வெள்ளி அல்லது மாணிக்கம் இருக்கிறதுக்காக வல்ல அந்த 2 மலையும் குர்ஆன்ல சொல்றார், ஏண்ட அடையாள சின்னம் இந்த 2 மலை. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் உள்ளது. எதால ஸஃபாவுக்கு கண்ணியம் கிடைச்சது? அதுக்குள்ள தங்கம் வெள்ளி இருக்கிறதால இல்ல, தியாகியான ஒரு மனைவி பாதத்தோடு ஓடிய ஓட்டம் அவட பாதம் பட்ட மலை, பாதம் பட்ட மலை. கியாமம் வரைக்கும் ரப்புடைய நினைவு சின்னமாக குர்ஆன்ல பிரகடனப்பட்டது. எவரும் உலகத்தில் ஹஜ்ஜி போனாலும் யார் உம்ராவுக்கு போனாலும் அந்த 2 மலைக்கு இடையிலுள்ள பகுதியில ஒரு ஷான் விடுபட்டாலும்
ஹஜ்ஜும் கூடாது உம்ராவும் கூடாது. அதுல ஹாஜர் ஓடினா அவ்வளவு ஏரியா போடணும். இந்த அளவுக்கு என்ன ஹஜ்ஜத்துல் வதால சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எந்த மலையிலிருந்து தொங்கோட்டத்தை ஆரம்பிக்க, சபாவா மரபாவா? குர்ஆன்ல எந்த மலையில பேர் முதல்ல வந்து அங்கிருந்து தொடங்குது. அதுல ஹாஜர் எங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்களோ அதை குர்ஆன் வலா சொல்லிக்கிறார், இப்தஹு பிமா பதஅல்லாஹு பி. மூணாவது பெரியவரோட டீல் பண்ணினார். வாப்பதானே இந்த எல்லா பரக்கத்துல வலிக்கும் காரணம். அவருடைய பொறுமையும் அவருடைய சகிப்புத்தன்மையும் அவருடைய தியாகமும். உயரத்திலே படைச்சிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 29 முழம் உயரமான காபாவை கட்டினார். ஒரு பலஞ்சீவில பலகை இல்லை. காலை ஒரு கல்லுக்கு மேல வச்சு கட்டினாங்க. கட்டிட உயர உயர கல்லு தானாக உயர்ந்து காபா கட்டி முடிந்தாங்க. அவருடைய கால் பட்டுக் கொண்டிருந்த அந்த கல்லு வரலாறு படைக்கிறது. இன்றைக்கு தங்க பெட்டிக்குள்ள தியாகம் செஞ்ச குழந்தையில காலத்திற்கு இல்லாத சம்சம், அது முத்துளைப்பாக ஓடிய உம்மட காலத்திற்கு இல்லாத சபா மருவா, அதற்கு மேலாக உதவிய வாப்பட காலத்திற்கு இல்ல மக்காமிக்கிறாய். இதுக்கு பேர் ஹஜ். அல்லாஹ் மனிதன் அதுக்கு பிறகு பெரிய ஒரு வியாபாரம் தொடர்ந்து கொடுத்தார். காபா கட்டி முடிஞ்ச பிறகு இப்ராஹிம் சொன்னான், இழலான்னு மட்டும் செய்யுங்க, ஒரு மூச்சில சொல்லுங்க, பயானம் தேவையில்லை, இழலான்னு மட்டும் செய்யுங்க. கேட்டாங்க, யாருலா இந்த பேச்ச கேட்கறதுக்கு ஒருத்தருமே இங்க இல்ல, இந்த சத்தம் எவ்வளவு தூரத்து போகுது, ஒரு மீடியா ஒன்றுமே இங்க இல்லையா? அல்லாஹ் சொன்ன, இப்ராஹிம் சொல்றதுதான் உங்களோட வேலை, கொண்டு போறது எங்க வேலை. அந்த மீடியா நான் பார்க்கணும். அலைகள் பலா என்ன ஏன்னா காபா கட்டியாச்சு எல்லாரும் நஞ்சிக்குவாங்க. இதான் இந்த ஏனால அல்லாஹ் எங்க போனான்? துனியாவை தாண்டி ரூஹுகள் வாழுகிற உலகம் ஆழமுள்ள அளவாக வைத்தான். ரூஹ் இருக்கிற உலகத்துக்கு அங்க கேட்டவங்க இருந்து வரைக்கும் கூப்பிட்டாய் வந்துட்டோம்னு போறாங்க. லப்பை ஆஜராகி உதவியா படிச்சு தருகிறேன். வாப்பமாறு இப்படி நின்றா, அல்லாஹ் கட்டளை ஸ்ட்ராங்கா இருந்தா, அதுக்கு உதவியாக மனைவியை தயாரிச்சா, நீங்க பார்த்து சீரழிந்த புள்ளகள் அல்ல, வரக்கத்தான புள்ளகள் உங்களுக்கு தேவை. உதவியா படிச்சு தருது குடும்ப வாழ்க்கை. நிறைய விஷயங்கள் சுருக்கப்பட்டது. இந்த 10 நாளில் செய்ய வேண்டிய அடுத்த அமல்களை சுருக்கமா சொல்லிடுவாங்க. இந்த 10 நாளில முதல் 8 நாளும் நோன்பு பிடிக்கிறது முஸ்தஹப். நோபடி குடும்பத்தினோடு உற்சாகம். 9வது நாள் அரஃபாவுடைய தினம். அந்த நாளில் நோபடிக்கிற சுன்னத்துல் முஅக்கதா. வெறும் ஒரு 12 மணித்தியாலம் 13 மணித்தியாலத்துடைய நோம்பு 2 வருஷத்துல பாவத்தை அழிக்கும். சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். யார் அரஃபா தினத்தில் நோம்பு வைக்கிறாங்களோ, நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், முந்தின ஒரு வருஷம் பிந்தின ஒரு வருஷத்துல பாவத்துக்கு அது கஃபாராவாகும். மற்றாமல் தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 10 நாளிலேயும் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, தஹ்மீத் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, தஹ்லீல் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொன்னா நாளையும் சொல்லிட்டீங்க. அதிகமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரோட வசதிக்குள்ள மாதிரி டார்கெட் பண்ணலாம். காலையில 100 மாலையில 100, இன்னொருத்தர் கேளும் காலையில 500 மாலையில 500, இன்னொருத்தர் கேளும் காலையில 1000 மாலையில 1000, இன்னொருத்தர் கேளும் காலையில 5000 மாலையில 5000, இன்னொருத்தர் கேளும் காலையில 10000 மாலையில 10000. செலவு கிடைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1,00,000 ஒதுக்கலாம். மிகப்பெரிய சஹாபாக்கள் புகாரில் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேரும் கடைசி 10 நாளையிலே பஜாருக்கு போறாங்க. சாமம் வாங்குறதுக்கு அல்ல, அங்க போயிட்டு முஸ்லிம் பஜார் தான் மதீனா, சத்தமா தக்பீர் சொல்வாங்க. அதை கேட்டு பஜாரில் எல்லாரும் தக்பீர் சொல்றாங்க. இந்த 10 நாளையிலையும் குர்ஆனை ஒரு தடவையாவது ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு தடவையாவது
ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதுவீங்கன்னா பெருநாள் அன்னைக்கு ஹஜம் செய்யலாம். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பெருநாளும் தொழுது உதவியாவை கொடுத்துட்டு ஒரு குர்ஆனின் பூர்த்தி செய்கிறார். ஒரு குர்ஆன் ஓதுறது எவ்வளவு நன்மை சொல்லுங்க. 3 மில்லியன் நன்மை, 30 லட்சம். ஒரு குர்ஆன் ஓதினா 30 லட்சம் நன்மை. இது குறைந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு நாளும் சதகா கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாருக்கு எவ்வளவு வேணுமோ, ஏன்னா அதுல சாலிஹான அமல் எல்லாமே நமக்கு இருக்கும். அந்த அமலு சாலிஹீன் ஒரு நாள் ஒவ்வொரு சதகா ரப்பிடது. இந்த ஒவ்வொரு நாளும் விடாம தஹஜ்ஜுத் தொழ முயற்சி செய்யுங்க. குறைந்தது 2 ரக்காத், 8 ரக்காத், கூடினது 2 ரக்காத் எவ்வளவு தொழுங்க. இந்த 10 நாளையிலேயும் வலமையாற்று தொழுகிற துஹாவுடைய தொழுகை விடாம தொழுங்க. உடம்பில் இருக்கிற முள்ளுகளில் கொடுக்கிற ஜகாத், பணத்தை ஜகாத் கொடுக்கிறோம், செல்வம் பாதுகாக்கப்படுது. முள்ளுகளுக்கு ஜகாத் கொடுங்க, உடம்பு பாதுகாக்கப்படும். ஹதீஸ்ல வந்திருக்குது 368 லட்சம் முள்ளுகள் மூட்டுகள் இருக்கிறது உடம்பில. அதுக்குரிய சதகா ஜகாத் தான் நீங்க முற்பகல்ல தொழுகிற துஹா தொழுங்க. குறைஞ்சது 2 ரக்காத் தொழுகையும் கூடினா 12 ரக்காத் தொழுகை. சூரியன் உதயமாகி 15-20 நிமிஷத்துல ஆரம்பமாயிடும். துஹரோட பாங்குக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால டைம் பண்ணிடும். இது நாளை பயன்படுத்துற முறை. அதிகமாக துஆவில் ஈடுபடணும். குறைந்தபட்சம் இப்ப இந்த பயான்ல கேட்டவங்களுக்கு ஞாபகம் உள்ள விஷயங்களை வராதவங்களிடம் சொல்லுங்க. ஒரு 10 பேருக்கு சொல்லி 2 பேர் அவங்க செஞ்சா அவங்களை கூலி மூலிக்கிறேன். வீட்டுல போய் ஞாபகப்படுத்துங்க, அவங்களை கூலி மூலிக்கிறேன். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல அமல்களில் நற்கர்மங்களில் ஈடுபட்டு ரமலான் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளையும் வெகு சிறப்பாக கழித்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வாராக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உம்மத்தும் முஸ்லிமானுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மூமினான முஸ்லிமான அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மௌத்தானி கபறுகளிலே வாழுகின்ற மூமின்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு சோதனை தண்டனைகள் வந்துடாமல் நீ பாதுகாத்திருவாயா. எங்கெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ அவசர உதவி செய்திருவாயா. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீனத்தில் கஸாவில் வாழும் மக்களுக்கு நீ உதவி செய்வாயா. அவர்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயா, உடைமைகளை பாதுகாப்பாயா. மௌத்தானவர்களை சுஹதாக்களாக கபூல் செய்வாயா. காயப்பட்டவர்களுக்கு நீ யா அல்லாஹ் அவசரமான சுகத்தை கொடுப்பாயா. அந்த ஊரிலே அந்த நாட்டிலே யா அல்லாஹ் அமைதி நிலவுவதற்கு நீ உதவி செய்வாயா. யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னிடத்தில் ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை பூமியிலிருந்து எடுத்து விடுவாயா. அவர்களுக்கு நீ ஏற்படுத்துகிற நிலைமை அடுத்த அநியாயக்காரர்களை பயப்பட வைத்துருவாயா. அந்த அநியாயக்காரர்களுக்கு நீ கொடுக்கிற அடி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக நீ ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்வாயா. பிரயாணங்களை லேசாக்குவாயா. மற்றும் மப்ரூராக அவருடைய ஹஜ்ஜுகளை ஆக்குவாயா. எல்லா ஹஜ்ஜாஜிகளுடைய துஆவிலும் எங்களுக்கும் நீ பங்கை ஏற்படுத்தி தருவாயா. எங்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயா. எங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியங்களை தந்தருள்வாயா. நீ விரும்புகிற ஒரு நல்ல